குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து பார்க்க போகின்றோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினர்கள் சகிதம் ராஷ்டிரபதி பவனுடைய மைய பகுதியிலிருந்து முற்றத்துக்கு கம்பீரமாக நடந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். நாம் திரையில பார்க்கக்கூடிய காட்சி ராஷ்டிரபதி பவனுடைய முற்றத்தில் படம் எடுக்கக்கூடிய காட்சிகள் இவை. பிரசிடென்ட்ஸ் பாடிகார்டு என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவருடைய பாதுகாப்பு படை கம்பீரமாக முன்னடந்து வர, அவருக்கு பாதுகாப்பாக வர குடியரசுத் தலைவர் சிறப்பு விருந்தினர் இருவர் சகிதம் வருகிறார். இந்த முறை 2 விருந்தினர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய யூனியனை சேர்ந்தவர்கள் தான். ஒருவர் ஐரோப்பிய யூனியனுடைய கவுன்சிலுடைய தலைவர், இன்னொருவர் ஐரோப்பிய யூனியனுடைய ஆணையத்துடைய தலைவர். ராஷ்டிரபதி பவனுடைய முகப்பு பகுதியில் பிரசிடென்ட்ஸ் பாடிகார்டு என்று சொல்லக்கூடிய நமது இராணுவ படைப்பிரிவுகளிலேயே ரொம்ப ஒரு எலீட்டான மிகவும் புகழ்வாய்ந்த படைப்பிரிவான பிரசிடென்ட்ஸ் பாடிகார்டு குடியரசுத் தலைவருக்கு தேசிய வணக்கம் வைக்க காத்து கொண்டிருக்க குடியரசுத் தலைவர் மாளிகையின் மைய பகுதிக்கு அதனது சல்யூட்டிங் பேஸ், அங்கு ஒரு அணி வணக்க மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அணி வணக்க மேடைக்கு குடியரசுத் தலைவர் சம்பிரதாயபூர்வமாக அழைத்து வரப்படுகிறார். அந்த சல்யூட்டிங் பேஸில் நின்றவாறு தன்னுடைய தனி பாதுகாப்பு படைப்பிரிவான பிரசிடென்ட்ஸ் பாடிகார்டுடைய தேசிய வணக்கத்தை, ராஷ்டிரிய சல்யூட்டை ஏற்பார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அவருடன் 2 சிறப்பு விருந்தினர்கள், ஐரோப்பிய ஆணையத்துடைய கமிஷனின் தலைவர் உர்சுலா வான் டெர் லையன் மற்றும் அந்த ஆணையத்துடைய கவுன்சிலின் தலைவர். மிகுந்த மிடுக்கோடு குடியரசுத் தலைவருக்கு தேசிய வணக்கம் வைக்கக்கூடிய இந்த படைப்பிரிவு குடியரசுத் தலைவருடைய பிரத்யேக பாதுகாப்பு படை, பிரசிடென்ட்ஸ் பாடிகார்டு என்று சொல்வார்கள். இது இந்திய இராணுவத்தில் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு எலீட் யூனிட். இந்த படைப்பிரிவுடைய காலம் அப்படிங்கிறது சில நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. இதற்கு முன்பாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கவர்னர் ஜெனரல்ஸ் பாடிகார்டாக இருந்ததுதான். சுதந்திர இந்தியாவில் நம்ம நாட்டுடைய தலைவராக குடியரசுத் தலைவர் வந்தவுடன் பிரசிடென்ட்ஸ் பாடிகார்டாக பெயர் மாற்றம் பெற்றது. இப்போ இந்த செரிமோனியல் பக்கி, இந்த பக்கி வாகனத்தில் குடியரசுத் தலைவர் சிறப்பு விருந்தினர்கள் இருவர் சகிதம் கர்த்தவிய பாதைக்கு அவ்வளவு அழகாக ரொம்ப நேர்த்தியாக செல்லக்கூடிய அணிவகுப்பில் செல்வார். இந்த பக்கியை பயன்படுத்தக்கூடிய முறை இடையில சில ஆண்டுகள் தடைபட்டு போனது. தன்னுடைய வாகனத்திலேயே, தன்னுடைய கார்ல தான் குடியரசுத் தலைவர் இடைப்பட்ட காலத்தில் பயணித்து வந்தார்கள். ஆனால் ரொம்ப சமீப ஆண்டுகளில், ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த பக்கி வாகனத்தில் குடியரசுத் தலைவர் அலங்காரமாக செல்லக்கூடிய இந்த வைபவமானது மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழமையான பக்கி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்து மரபு. அப்போ அந்த காலத்தில் கவர்னர் ஜெனரல்ஸ், வைஸ்ராய் எல்லாம் போன பக்கி. அந்த பக்கியில குடியரசுத் தலைவர் சிறப்பு விருந்தினர்கள் சகிதம் தன்னுடைய பிரசிடென்ட்ஸ் பாடிகார்டு குதிரை மீது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த படைப்பிரிவு சூழ அழகாக இருபுறமும் அணிவகுத்து செல்ல ராஷ்டிரபதி பவனிலிருந்து குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் நடக்கக்கூடிய இந்த ரைசினா மலையிலேயே அமைந்திருக்கக்கூடிய கர்த்தவிய பாதைக்கு அலங்காரமாக மிடுக்கோடு செல்வார். குடியரசுத் தலைவரோடு செல்லக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர்கள் ஐரோப்பிய யூனியனை சேர்ந்தவர்கள். ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வலிமையான உறவு தான். அதுவும் சமீப காலத்தில் சர்வதேச சூழலால் இன்னமும் வலிமை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குடியரசுத் தலைவரோடு பிரயாணிக்கக்கூடிய இந்த 2 சிறப்பு விருந்தினர்கள் யார் என்று கேட்டார், அந்த பெண்மணி உர்சுலா வான் டெர் லையன், ஐரோப்பியன் கமிஷன் உடைய பிரசிடென்ட். அதாவது ஐரோப்பிய யூனியன் அப்படிங்கிறது 27 ஐரோப்பிய உறுப்பு நாடுகளை சேர்ந்தது. ஐரோப்பிய நாடுகளெல்லாம் சேர்ந்து அமைத்த ஒன்றியம் தான்.
வர்த்தகத்துக்காக, பாதுகாப்புக்காக, மற்ற பல ஒருங்கிணைப்பெல்லாம் நம்ம சின்ன சின்ன நாடுகளாக இருக்கின்றோம். நாம் ஒரு ஒன்றியமாக இருந்தால் அது ஒரு வலிமையான அமைப்பாக இருக்கும் என்று ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து உருவாக்கிய அமைப்பு தான் ஐரோப்பிய ஒன்றியம். அந்த ஐரோப்பிய ஒன்றியம் பல அமைப்புகளை கொண்டிருக்கிறது. பல எக்ஸிக்யூட்டிவ் பாடி, அதே போல பார்லிமெண்ட்ரி அமைப்பு போன்ற ஒரு கவுன்சில், இவையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. அந்த ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த 2 முக்கிய தலைவர்கள் இந்த ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டத்துடைய விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கிறார்கள். உர்சுலா வான் டெர் லயன், ஐரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடென்ட், அதே போல ஆண்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய மன்றத்துடைய தலைவர். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.